அனைவருக்கும் வணக்கம். ஸ்பிக் மீடியா நிறுவனம் மற்றும் இடம் வளம் டீம், கிஷோர் கே சுவாமி அவங்க டீம் இருக்காங்கல்ல, அவங்களும் சேர்ந்து நடத்தின ஒரு சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பேச போறோம். அவங்க இந்த சர்வேவை எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டை ஒரு 5 மண்டலமா பிரிச்சு ஒவ்வொரு மண்டலமா இந்த சர்வே அப்படிங்கிறத மக்கள் கிட்ட எடுத்திருக்காங்க. அது சம்பந்தமான விஷயங்கள், அது சம்பந்தமான தகவல், விவாதம் எல்லாமே News7 தமிழ் தொலைக்காட்சியில தொடர்ச்சியா வெளியாயிட்டே இருக்கு. அதுல முதற்கட்டமா இது வெளியாச்சு அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல இந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் அந்த சைட்ல யாருடைய கை ஓங்கி இருக்கு, யாரு மேல இருக்காங்க, களம் யாருக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற சர்வே ரிப்போர்ட்டை இப்போ இந்த ஸ்பிக் மீடியாவும் இடமலம் டீமும் News7 தொலைக்காட்சியில வெளியிட்டிருக்காங்க. விவாதமா போயிட்டு இருக்கு. அதுல என்ன பேசப்பட்டிருக்கு, அந்த சர்வே என்ன அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய கருத்து ஒண்ணு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். எனக்கு பொதுவா இத மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடியோ, எலெக்ஷனுக்கு 4 நாளைக்கு முன்னாடியோ இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்க தான் தோப்பாங்க, இவங்க தான் எதிர்கட்சியா வருவாங்க அப்படின்லாம் ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுத்து போடுவாங்கல்ல, அத மாதிரி சர்வே ரிப்போர்ட்டுகள்ல எனக்கு என்னைக்குமே நம்பிக்கையே இருந்ததே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, அந்த சர்வே ரிப்போர்ட் அந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல இறங்கி எடுக்கப்பட்டதா இல்ல இவங்களே டேபிள்லயே பேப்பர் கணக்கு போட்டுக்கிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் ஒவ்வொரு சர்வே ரிப்போர்ட் வெளியாகிறப்பவும் எனக்கு இருக்கும். அதனால நான் அதை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, இவங்க தான் மேல வருவாங்கன்னு இந்த சர்வே ரிப்போர்ட் சொல்லுதுப்பா, இவங்க தான் பின்னாடி போவாங்கன்னு இந்த சர்வே ரிப்போர்ட் சொல்லுதுப்பா அப்படின்லாம் அதை ரொம்ப போக்கஸ்டாலாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு பெருசா நம்பிக்கை அப்படிங்கிறது கிடையாது. அதை தாண்டி இந்த சர்வே ரிப்போர்ட்டை பத்தி நம்ம என்னத்துக்கு எடுத்து பேசுறோம் அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்பிக் மீடியா நிறுவனத்துடைய ஹரிஷ் இருக்கார் இல்லையா, சோ அவரை பத்தி பெருசா தெரியாது. ஆனா இடமலம் கிஷோர் கே சுவாமி பத்தி நல்லாவே தெரியும். சும்மா போற போக்குக்கு ஒரு விஷயத்தை அடிச்சு விட்டுட்டு போவோம், இல்ல நாம ஏடிஎம்கே சப்போர்ட்டா இருக்கோம், சோ ஏடிஎம்கே ஜெயிச்சுன்னு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மைண்ட் செட் உடைய நபர் கிஷோர் கே சுவாமி கிடையாது. யாரா இருந்தாலும் அதிமுகவில் ஒரு அமைச்சர் தப்பு பண்றாரா, முன்னாள் அமைச்சரா இருந்தவர் தப்பு பண்றாரா, இல்ல இத மாதிரி அராஜகம் நடக்குதா அப்படின்னா தான் சார்ந்திருக்க கட்சி அப்படின்லாம் பார்க்க மாட்டாரு. தப்பு நடக்குதா, அது எந்த கட்சியா இருந்தா யாரு பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போல்டா, அது கட்சியோட தலைமை கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, இது ரியாலிட்டி, இது நடக்குது, நான் இதை சொல்றேன், நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க, என் மேல கூட நடவடிக்கை எடுத்துக்கங்க, அதுக்காக நான் என்னோட இயல்பை மாத்திக்க மாட்டேன், உண்மையை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமா எந்த விஷயத்தையா இருந்தாலும் பேசக்கூடிய நபர். சோ அவரு நம்ம ஏடிஎம்கே பிரைஸ் பண்ணணும், அவங்க கிட்ட க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா களத்துல இல்லாத விஷயத்த, கள யதார்த்தம் வேறையா இருக்க நாம ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா பொய் சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்க மாட்டார் கிஷோர் கே சுவாமி. அவங்க டீமும் இந்த ஸ்பிக் மீடியாவும் சேர்ந்து பொய்யான ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. சோ அதனால ஓரளவுக்கு இந்த ரிப்போர்ட் மேல, இந்த சர்வே ரிப்போர்ட் மேல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த விஷயங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஆனா இந்த ரிப்போர்ட் வெளியாயிருக்குல்ல, அது மேலேயே எனக்கு மாற்று கருத்து அப்படிங்கிறது உண்டு. பட் ஆனா இவங்க இந்த நிறுவனங்கள் நடத்தின விஷயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் முதற்கட்டமா எது வெளியாயிருக்கு அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம் இந்த ஏரியா, இந்த மண்டலத்துல யாரு மெஜாரிட்டியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. நாம இந்த 5 மாவட்டங்களையும் தனித்தனியா எடுத்து ஒவ்வொரு தொகுதியா பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மாவட்டத்துக்கு 5 தொகுதி 6 தொகுதி இருக்கு அப்படின்னா ஒரு 35-40 தொகுதியும் பார்க்கணும். பார்க்கறதுக்குள்ளே நமக்கு போர் அடிச்சிடும். என்னப்பா நீங்க யார் ஜெயிச்சா எங்களுக்கு என்ன மொத்தமா ஓவராலா என்ன வருது அதை சொல்லுங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருவோம். சோ நாம ஓவராலா இந்த 5-6 மாவட்டத்துல யாரு லீடிங் எடுக்கிறாங்க, யாரு 2வது இடத்துக்கு போட்டி போடுறாங்க அப்படிங்கறத நான் பொதுவா சொல்லிடுறேன். இந்த கருத்துக்கு இப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய தொகுதிகள்ல அதிமுகவும் திமுகவும் ஒரு சின்ன எட்ஜில தான், ஒரு தொகுதியில அதிமுக ஒரு சின்ன லீடு எடுக்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு தொகுதியில திமுக ஒரு சின்ன லீடு எடுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளதான் அந்த போட்டி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. தாவேகா மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல, தாவேகாவை பத்தி இந்த சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய இடங்கள்ல 10%, 15%, அதிகபட்சமா 15% ஓட்டு தான் ஒரு தொகுதியில தாவேகா வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்க 6%, 7% தான் ஒரு தொகுதியில அதிகபட்சமா வாங்குவாங்க. மற்றபடி வழக்கமான ஒரு தேர்தலா இங்க அதிமுக திமுக போட்டி தான் இருக்கும். சின்ன எட்ஜ் எடுத்து தான் 2 கட்சிக்குள்ள அந்த போட்டி அப்படிங்கிறது நடக்கும், வெற்றி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. பட் ஓவராலா பாக்குறப்போ அதிமுக இதை வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. அதை தாண்டி கூடுதலா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சர்வே நடத்தப்படுறப்போ
அப்போ இந்த என்டிஏ அலைன்ஸ்குள்ள டிடிவி தினகரன், தென் மாவட்டங்கள்ல ஒரு பவரா நம்பப்படக்கூடிய டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்குள்ள இல்ல. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இல்ல. இந்த சர்வே அப்படிங்கிறது இவங்க கூட்டணி இந்த என்டிஏ அலைன்ஸ்குள்ள நிறைய கட்சிகள்லாம் வந்தாங்க இல்லையா, இதெல்லாம் முடிவாகிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது. சோ இப்ப எடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் அதிமுகவுக்கு சாதகமா இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரிப்போர்ட்டையே வெளியிட்டு இருக்காங்க. ஆனாலுமே இந்த கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரனோ அன்புமணியோ வரத்துக்கு முன்னாடியே இந்த சர்வே எடுக்கப்பட்டிருந்தாலும் அங்க வந்து அதிமுக ஒரு சின்ன எட்ஜில தான் ஜெயிப்பாங்க, ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் கிடைக்காது, இல்ல திமுக வந்து டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில தொகுதிகளில் போட்டிருக்காங்க. அதை நான் சுத்தமா ஏத்துக்கவே இல்லை. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் வந்து 10% தான் ஓட்டு ஒரு தொகுதியில அதிகபட்சமா வாங்குவாங்க, 15% தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வேல போட்டிருக்காங்க. அதையும் நான் ஏத்துக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா என்னன்னு சொல்றேன், அப்படியே கவனிங்க. இந்த திமுகவுக்கு இந்த 5 வருஷம் இந்த ஆட்சியில வந்து எவ்வளவு கெட்ட பேர் இருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்து எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல. அப்படி இருக்கப்போ அதிமுகவுக்கு இணையா அந்த எட்ஜ் எடுத்துதான் அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ரிப்போர்ட் சொல்லுது இல்ல, அதை என்னால மனசார ஏத்துக்க முடியல. டிஎம்கேவுக்கு அந்த அளவுக்கு இங்க ஓட்டு அப்படிங்கிறது இருக்காது. அதிமுக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். முதல் இடத்துக்கும் இரண்டாவது இடத்துக்கும் இடையில ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இல்லப்பா அதிமுக வந்து ஒரு சின்ன எட்ஜ் எடுத்துதாங்க திமுகவை ஜெயிக்க முடியும் அப்படின்னா விஜய் அவர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த சர்வே ரிப்போர்ட்ல இவங்க சொல்றது 10% தான் விஜய் எடுப்பார்னு சொல்றாங்க. அப்படி விஜய் 10% தான் இந்த எலெக்ஷன்ல எடுப்பாரு அப்படின்னா ஏடிஎம்கேவோட வெற்றி அப்படிங்கிறது ஒரு பெரிய மார்ஜின்ல ஒரு பெரிய கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல ஏடிஎம்கே ஜெயிப்பாங்க. அப்படி ஏடிஎம்கே ஒரு சின்ன எட்ஜ் எடுத்து தான் ஜெயிப்பாங்க அப்படின்னா அங்க விஜய்க்கு அந்த ஓட்டு வந்து ஏடிஎம்கே ஓட்டு இல்ல திமுக ஓட்டு கொஞ்சம், ஏடிஎம்கே ஓட்டு கொஞ்சம், நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் அங்க பிரிஞ்சு வந்துடுது. ஏடிஎம்கே வந்து ஒரு சின்ன எட்ஜில தான் இங்க திரும்ப ரூலிங் பார்ட்டியா வர முடியும் அப்படின்னா அந்த ஓட்டு எல்லாம் விஜய்க்கு வந்திருக்கணும்ல. அப்பனா விஜயோட ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 20%, 25%, 30% வரைக்குமாவது உயர்ந்திருக்கணும்ல. விஜயோட ஓட்டு 10% தான் வரும், 15% தான் வரும் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் சொன்னதுக்கு அப்புறம் இங்க வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு சின்ன மார்ஜின்ல தான் திமுகவை ஜெயிப்பாங்க சில தொகுதிகள்ல அப்படின்னு சொல்ற விஷயத்த எனக்கு என்னமோ ரெண்டும் முரண்பட்ட மாதிரி இருக்கு. விஜய் வந்து ஒரு 30% வாக்கு வாங்குறாங்க அப்படின்னா களம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன எட்ஜில தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு போட்டி அப்படிங்கிறது இருக்கும். டிஎம்கே வந்து எப்பொழுதுமே அவங்க வந்து ஒரு 5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்லைடு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. சோ அப்படிதான் இருப்பாங்க. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் இவங்க சொல்ற மாதிரி 10%, 8% தான் வாங்குறாங்க அப்படின்னா அப்போ திமுக வந்து கொஞ்சம் இந்த ஏடிஎம்கே நெருங்கி வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த டீம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய்க்கு 10%, இங்க வழக்கம் போல டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் போட்டி, அதுல ஏடிஎம்கே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க எந்த அடிப்படையில சர்வே பண்ணாங்க, உள்ள போயிட்டு ரிலிஜியன் வைஸா, கேஸ்ட் வைஸா, இல்ல யாரு ஏஜ் வைஸா நிறைய ஒர்க் அவுட் அப்படிங்கறத பண்ணிருப்பாங்க. பட் பண்ணி அவங்க வெளியிட்ட இந்த விஷயம் அப்படிங்கிறது இதை சொல்லுது. பட் நாம சொல்ற விஷயம் அப்படிங்கிறது மாறுபட்டு இருக்கு. அதே மாதிரி நாம் தமிழருக்கு இந்த சர்வே ரிப்போர்ட்ல பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்படுற வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த முறை தென் மாவட்டங்கள்ல கண்டிப்பா நாம் தமிழர் வந்து இது வரைக்கும் ஓட்டு அப்படிங்கிறத வாங்கிட்டு இருந்தாங்க, இந்த முறை அது சீட்டா மாறும். ஒரு தொகுதி 2 தொகுதி அப்படிங்கிறது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி 2 தொகுதியில நாம் தமிழர் வந்து 2வது இடத்துக்கு வருவாங்க. சில தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாம் தமிழருக்கு. சோ அந்த விஷயத்தை பத்திலாம் இந்த டேட்டா பேசவே இல்லை. வழக்கம் போல நாம் தமிழர் வந்து 5%, 6%, அதாவது நாம் தமிழரை மற்றவையில வைப்பாங்க இல்லையா சில சேனல்ஸ், சோ அதே மாதிரி நாம் தமிழரை ஒதுக்கி வச்ச மாதிரி தான் இந்த சர்வேவை நான் பாக்குறேன். தமிழக வெற்றி கழகத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க, நாம் தமிழர் கட்சியும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்க 26 களத்துல கிடையாது, அவங்க சும்மா ஓட்டை பிரிக்க கூடியவங்க தான் அப்படிங்கிற மாதிரி 2 கட்சியும் இந்த சர்வே ரிப்போர்ட் வந்து ஒதுக்கி வச்சிருக்கு. பட் நான் அப்படி பார்க்கல. இந்த 2 கட்சியும், இந்த 2 கட்சி தான் இங்க யாரு ஜெயிக்க போறாங்க தோக்க போறாங்க அப்படிங்கறத முடிவு செய்ய போற கட்சி இந்த 2 கட்சி தான் அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த விஷயத்த நான் ரொம்ப டெப்தா சொல்ல அப்படின்னாலும், ஏன்னா டெப்தா சொன்னா போர் அடிச்சிடும். ஒவ்வொரு தொகுதியிலே விளவங்கோடு தொகுதியிலே உங்களுக்கு இத்தனை சதவீதம், கன்னியாகுமரி தொகுதியிலே உங்களுக்கு இத்தனை சதவீதம், திருநெல்வேலி தொகுதியிலே உங்களுக்கு இத்தனை சதவீதம் அப்படின்னு பேசணும்னா அப்பா எனக்கு போர் அடிக்குதுப்பா அப்படின்னு நமக்கே போர் அடிச்சிடும். ஓவராலா பாக்குறப்போ இந்த தென் மண்டலத்துல அதிமுக லீடு எடுப்பாங்க அப்படின்னு இந்த சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. 2வது இடத்தை திமுக இருப்பாங்க. ரொம்ப க்ளோஸ்
அந்த போட்டி அப்படிங்கிறது ஏடிஎம்கேவுக்கும் திமுகவுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து தமிழக வெற்றி கழகம், அடுத்து நாம் தமிழர் அப்படின்னு இந்த சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. பட் என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க இந்த சர்வே ரிப்போர்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இத மாதிரியான தியரிட்டிக்கலா பண்ணக்கூடிய இந்த ஒர்க் அவுட் வந்து பிராக்டிக்கலா களத்துல தேர்தல்ல ஒர்க் அவுட் ஆகுமா? என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.